அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக இந்த 7 நாட்களில் அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் இந்த 7 நாட்கள் அவங்க எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு. உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேச ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, புதன் வக்ரகதையில் மீன ராசியில் இருக்காரு, மேலும் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. 1ஆம் தேதி அன்று ரிஷபத்திற்கு செல்ல போறாரு. சுக்கிரன் மேச ராசியில் இருக்காரு, கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. மேலும் இந்த 7 நாட்களில் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் உங்களுடைய பூர்வீக சொத்தில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளால் வில்லங்கம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் அதை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு நிறைய விதமான அனுசரணையாக இல்லாததால் எதிர்பாராத செலவுகள் கையில் இருக்கக்கூடிய காசு வெடி வைக்கும். அதாவது நீங்கள் ஒரு செலவுக்காக உங்கள் கையில் காசு வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த சந்திர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவதால் அந்த விஷயம் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடக்காது. செலவு அதிக அளவில் இருந்துகிட்ருக்கும். உங்கள் கை செலவு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக செலவு செய்ய வைத்திருக்கக்கூடிய காசு வேறு ஒரு விஷயத்துக்காக செலவாகி விடுங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. இதனால் உங்களுடைய தொழில்துறைகள் சீராக நடக்கும். வியாபாரத்தில் அதிகளவும் உங்களால் பார்க்க முடியாத நிலை உண்டாகும். மேலும் உங்களுடைய உறவினர் வகையில் ஏதாவது வில்லங்கம் மன அமைதியை கெடுக்கும். அந்த வகையில் தான் உங்களுடைய ராசியில் 3ஆவது இடத்துல செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் அமர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துல அமர்வதால் ஆன்லைன் வர்த்தகங்கள் அளவோடு ஈடுபடுங்க. பங்கு சந்தை வியாபாரம் பாதகத்தை தராது. மேலும் வெளியூர் பயணங்கள் அலைச்சலுக்கு ஏற்ற பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் 4 மற்றும் 5ஆம் இடத்துல உங்கள் ராசியில் அமர போகிறாரு. இதனால் எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலுமே உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமரப்போவதால் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உதவி செய்வதாக பிரச்சனைகளில் நீங்களே போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் பில் பாஸ் ஆக கால தாமதங்கள் ஆகலாம்.
மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 3ஆம் வீட்டில் அமர்வதால் நண்பர்களின் உதவியால் வெளிநாடு செல்வீங்க. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் 9ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் எதிர்பாராத பணவரவு திக்குமுக்காட வைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முக்கியமாக இந்த 7 நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது செய்யணும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அம்மனை, ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், ராகு மற்றும் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்கு. மேலும் 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறி இருக்காரு. மேலும் 1/5/2024 அன்று குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் இந்த 7 நாட்களில் எல்லோரும் பாராட்டப்படும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க. ராசிநாதன் சனியின் சஞ்சரிப்பதால் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. வரவு போலவே செலவு உங்களுக்கு இந்த 7 நாட்களில் இருக்கக்கூடும். அதாவது எவ்வளவு வரவு வருதோ அதே அளவு உங்களுக்கு செலவும் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் திடீர் கவலைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கவனம் ரொம்ப தேவை. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொடர்பான செலவுகள் அதிக அளவில் கூடும். மேலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கக்கூடும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பேரும் நீங்கள் வாங்கி விடுவீங்க. மேலிடம் உங்களுக்கு அனுகூலமாக இந்த 7 நாட்களில் நடந்து கொள்வாங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக இந்த 7 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வாகனத்தை ஓட்டும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் கவனம் ரொம்ப தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய நிலைகள் வரும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க. புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக நடக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை கொடுக்கும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பணவரத்தும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி வர, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர, சனி பகவானை வழிபட்டு வர துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். ஸோ மறக்காமல் நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் இப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.